வேசித்தனத்திற்கு விலகி இரு அப்படின்னு வேதம் நமக்கு கட்டளை கொடுக்கிறது. அதாவது செக்ஷுவல் சென்ஸுக்கு நம்ம விலகி ஓடணும். பால் எழுதும்போது நேத்து பார்த்தோம், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகள் அதை விலகு, நான் உனக்கு பாரமா எழுதல. அதுலயே தான் 3 விஷயம் எழுதுறாரு. அதுல இன்னைக்கு 2வது விஷயமா வேசித்தனத்திற்கு விலகி இரு, அதை நான் எழுதும்படி நான் தீர்மானிக்கிறேன். இது உங்களுக்கு பாரமா, இதை விட நான் வேற எதையும் எழுதல, பரிசுத்த ஆவிக்கும் இது நலமாய் கண்டது, அதனால விலகி உங்களை காத்துக்கொண்டா நல்லா இருக்கும், சுகமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். பால் தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது அவர் சொல்றாரு, நீங்க பரிசுத்தமா இருக்கணும்ன்றதுதான் தேவனுடைய சித்தம். அதனால நீங்க வேசித்தனத்துக்கெல்லாம் விலகி உங்களை காத்துக்கொள்ளுங்க. அஞ்ஞானி உலகத்தார போல மோக இச்சைக்கு உட்படாமல் அவங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளுங்க, உங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்க தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அதே போல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்றாரு, வேசித்தனத்துக்கு விலகி ஓடிருங்க. மனுஷன் செய்யற மத்த எல்லா பாவமும் அவனுடைய சொந்த சரீரத்திற்கு புறம்பா இருக்கு. ஆனா வேசித்தனமோ அவன் தன் சுய சரீரத்திற்கு விரோதமாவே, தன்னுடைய சொந்த உடம்புக்கு விரோதமா அவன் பாவம் செய்யறான் அப்படின்னு அவங்க எழுதுகிறதை பார்க்கிறோம். யோசேப்பு விலக்கி காத்து கொண்டான். அதாவது தன்னுடைய எஜமானாகிய போத்திபாரின் மனைவி டெய்லி நித்தம் அவனை தப்பு பண்றதுக்கு அழைச்சிட்டே இருக்கா. ஆனா இவன் சம்மதிக்கவே இல்லை. நாள் ஒண்ணு வந்துச்சு, இவனை பிடிச்சி அவ இழுத்த உடனே அவன் இவ்வளோ பெரிய பொல்லாப்புக்கு நான் உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? வீட்டுல யாரும் பார்க்கல, என் எஜமான் பார்க்கல, என் ஆண்டவர் பார்க்கிறார், நான் எப்படி பாவம் செய்வேன்னு சொல்லி ஓடினா பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டு போத்திபார் அவனை சிறைச்சாலையில எல்லாம் போட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா நாள் ஒன்று வந்தது, அந்த நாட்டு ராஜா பார்வோன் அவனை அழைத்து, பார்வோனின் சகல ஊழியக்காரர் வேலைக்காரருக்கு மேல, அப்போ போத்திபாருக்கு மேல, போத்திபாரின் மனைவிக்கு மேல ஒரு பெரிய கவர்னரா அவரங்க மாற்றுகிறார். அவரங்க எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக வைக்கிறதை பார்க்கிறோம். சோ ஆண்டவர் பார்க்கிறார், ஏற்ற நேரத்துல ஆண்டவர் உயர்த்துகிறார். ஆனா சிம்சோனை பார்க்கிறோம், தேவனால் விசேஷமாய் அபிஷேகம் பெற்றவன். ஆனா லைஃப்ல இந்த ஒரு விஷயத்துல அவரு அடிமையாயிருந்தார். காசாவுக்கு போனா அங்க ஒரு வேசி, தெளிலாளு, இது மாதிரி மாத்தி மாத்தி அவருக்கு அந்த வேசி மார்க்கத்தை விட்டு அவரு விலகி ஓட தெரியல. கர்த்தர் அவனை விட்டு, அவனுடைய அபிஷேகம் அவனை விட்டு போனது. பெலிஸ்தர் அவனை பிடிச்சாங்க, அவனுடைய கண்களை பிடுங்கினாங்க, 2 வெண்களை விலங்கு போட்டு அவனை சிறைச்சாலையில மாவரைத்து கொண்டிருக்க விட்டாங்க. சோ அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் போச்சு, பிசிக்கல் ஸ்ட்ரென்த் போச்சு. அவரு பெலிஸ்தரால அங்க கேலி பண்ணப்படுறாரு. அவருடைய சாட்சி போச்சு, ஊழியம் போச்சு. கேள்வி, மோக இச்சைகளிலிருந்து நான் ஓடி போகிறேனா அல்லது சமரசத்திற்கு இடமளித்தேன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலவீனப்படுத்துகிறேனா? ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய சொந்த சரீரத்தை நீங்க விலை கொடுத்து வாங்கிட்டீங்க. ஆனால் இந்த சரீரத்திற்கு விரோதமா இது உங்களுடைய சொத்து என்று அறிந்து பரிசுத்தமாகவும் கனமாகவும் இதை காத்துக்கொண்டு சகல விதமான மோக இச்சைக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமேன்.